வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு கனவு நிறைவேறியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு ரயில் பாதை இருந்தது. அது மீட்டர் கேஜ் ரயில் பாதை வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனாலும் கூட வருமானம் போதிய அளவில் இல்லை அப்படின்னு 1987 அந்த பாதை நிறுத்தப்பட்டது. அந்த பாதை வழியாக ரயில்கள் இயங்காமலேயே இருந்தது. அதற்கடுத்து அகலப்பாதை பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் ரயில்கள் இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு ஆண்டாக எந்த ஒரு ரயிலுமே, குறிப்பிட்ட சில சிறப்பு ரயில்கள், சரக்கு ரயில்களை தவிர எந்த ஒரு ரயிலும் இயங்காத நிலையில் மீண்டும் அந்த வழித்தடத்தில் புதிய அகலப்பாதையில் பயணிகள் ரயில் இயங்க இருக்கிறது. நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த பாதை அப்படின்னு. ஆமாம், பேரளம் காரைக்கால் இடையேயான அந்த ரயில் பாதை தான். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரளத்துக்கும் காரைக்காலுக்கும் போகணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூட்டு நேராக திருவாரூர் வந்து திருவாரூரிலிருந்து மீண்டும் நாகப்பட்டினம், நாகூர் வழியாகத்தான் காரைக்காலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாளை முதல் இது மாற இருக்கிறது. ஏன்னா புதிதாக 2 பயணிகள் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அது நாளையிலிருந்து தான் புறப்பட இருக்கிறது. அது எப்படின்னா, நாகப்பட்டினம் வழியாகத்தான் போகுது. ஆனால் திருவாரூரை கட் பண்ணி பேரளத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த 23 கிலோமீட்டர் திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போய் காரைக்காலில் இருந்து நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் செல்ல இருக்கிறது. ஆக இந்த ரயிலானது பேரளத்திலிருந்து புறப்படல, மயிலாடுதுறையிலிருந்து புறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கணும். மயிலாடுதுறையிலிருந்து வேளாங்கண்ணி ரயிலும் இயங்க இருக்கிறது. அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் ரயிலும் இயங்க இருக்கிறது. ஏன் இந்த 2 நகரங்களுக்கு இயங்குது அப்படின்னா, காரைக்காலிலிருந்து டீ கார்டன் எக்ஸ்பிரஸாக எர்ணாகுளம் வரைக்கும் போகிறது இந்த பயணிகள் ரயில் தான். அதே மாதிரி வேளாங்கண்ணி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அங்கே இருந்து இப்போ காரைக்காலிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயிலாக கிளம்ப இருக்கிறது. ஆக நாளைய தினம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயங்க இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இன்னும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் போகணும் அப்படின்னா திருவாரூர், நாகப்பட்டினம் போகாமையே நம்ம காரைக்கால் போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.